ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மீன் வளர்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனை எப்படி ப்ரோ இறக்காமல் வளர்த்துறது. ஸோ அது எல்லாருக்கும் எல்லா விதமான டவுட்ஸ் எல்லா டைம்லையும் கேட்குறது தான். ஸோ ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்துறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி தாங்க. மெயினாக தண்ணி செட் ஆகிடுச்சுன்னா மீன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் மீனுக்கு வராது. தண்ணி, அதுக்கப்புறம் ஃபுட்டு. ஸோ மெயினாக ஃபஸ்ட் இடத்துலையும் தண்ணி தான். தண்ணி வந்து என்ன தண்ணி ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் போர் வாட்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க தப்பு பண்ணுறீங்க. புதுசாக மீன் வாங்கிட்டு போகிறீங்க, தயவு செஞ்சு அந்த ஆற்று தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியை கொண்டு போய் விட்றாதீங்க. ஆற்று தண்ணி மீன் நல்லா தான் ப்ரோ உயிரோடு இருக்குது. அது என்ன ப்ரோ ஆற்று தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக ஆற்றுல போய் பக்கெட் வச்சு மோண்டு வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்ல தண்ணிங்க. ஆனால் நீங்கள் பைப்பில் வர தண்ணி ஊற்றும் போது என்னென்னா ஆற்று தண்ணி தாங்க, நான் ஆற்று தண்ணி இல்லைன்னு சொல்ல. அது வந்து பியூரிஃபை ஆகிட்டு குளோரின் பவுட்ரோ இல்லை குளோரின் கேஸோ அடித்து வரும்போது மீனுக்கு ரொம்ப 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 டேஞ்சரான வாட்ரு. ஸோ தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரோ, அடுத்த கொஸ்டின் எல்லாருமே கேட்குறது என்னன்னா, ஆர்ஓ தண்ணி யூஸ் பண்ணலாமா ப்ரோ? ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ. அதனால இதை என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரின் தண்ணி நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி தான் பியூரிஃபை ஆகிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியும் யூஸ் பண்ணுறது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சஜஷன் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னா ப்ரோ, சரி ப்ரோ நான் போர் வாட்டரில் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், அப்படி இருந்து மீன் இதாகுது ப்ரோ, என்ன ப்ரோ காரணம்? நான் இத்தனைக்கும் ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. ஸோ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டரும் யூஸ் பண்ணாலும் சரிங்க, ஏஜ்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஜ்டு வாட்டர்னு என்ன சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருந்துட்டு சொல்லிங்க, அந்த பச்சை கட்டின தண்ணியும் சொல்லுவாங்க, பாசம் பிடிச்ச தண்ணியும் சொல்லுவோம், அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் டெத் ரேஷியோஸ் கண்டிப்பாக வராதுங்க. ஸோ அது என்ன தண்ணி ப்ரோ, என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரிங்க. அதாவது ஒரு தண்ணி உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. ஒரு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் அந்த தண்ணி. ஏன்னா அந்த தண்ணி இல்லாமல் நான் வீட்டில் இருக்கவே இருக்காது. எந்த இதாக இருந்தாலும் டப்பாவில் பிடிச்சி வச்சுருவேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு பச்சை கலரேன்னு இருக்குல்ல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கூட நீங்கள் ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணலாம். என்னென்னா லைட்டாக இந்த இது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்காது. இந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் டெத் ரேஷியோஸ் வராது. இதை ரெடி பண்ணணுன்னா என்ன ப்ரோ பண்ணணும்? அதாவது எடுத்த உடனே எல்லோரும் கஸ்டமர் அதான் கேட்குறாங்க, மருந்து இருந்தால் கொடுங்க, இது இருந்தால் கொடுங்க. மருந்தே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஒரு இடத்துல ஓரமாக வச்சிட்டிங்கன்னா, அதாவது வெயில் போடணும். மெயினாக வெயில் அடிச்சுன்னா டக்குன்னு சீக்கிரமாக பாசம் முடிக்கும். வெயில் அடித்தா டப்பா வீணாக போயிருந்தா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு 5 நாள் வச்சுருந்துட்டு அந்த தண்ணி இதாயிரும். அப்புறம் நீங்கள் கூட நல்லா எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு 4 நாள் 3 நாள் வச்சு தான் பாசம் முடிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 24/7 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 மணி நேரமும் வெயில் இருக்கிற இடத்துல வைக்கணும்னு நான் சொல்லிங்க. மதியானம் வெயிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற டைமில் மீன் இல்லாமல் வச்சுட்டிங்கன்னா பாசம் பிடிச்சிடும். பாசம் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறது ஒன்று தான், ப்ரோ நான் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கோசரம் வளர்த்துறேன் ப்ரோ, ஆசைக்கோசம் சும்மா ஒரு 2 மீன் வாங்கிட்டு வந்து விட்டு குட்டி நிறையா பிடிச்சி ப்ரோ, அதுக்கு எந்த பராமரிப்பும் பண்ணல. ஆனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பராமரிப்பு பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஏன்னா செத்து போகுது ப்ரோ, அது காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கே தெரியாமல் மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண வச்சுருக்கீங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிளான்ஸுக்கோசம் தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுவேன்னா கப்ளான்ஸ் கொண்டாந்து வைப்பேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வைப்பேன், சேல் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா மாற்றவே மாட்டேன். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருப்பேன். பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொசு முட்டை வைக்காமல் இருக்கிறதுக்கோசம் ஒரு 2 மீன் விட்டேன். அந்த மீன் அப்படியே பெருகு நார்மல் வெரைட்டி பெருகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தாங்க. இந்த தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை நான் மாற்ற மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆகாது, மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த அதாவது சூரிய ஒளி பட்டு இல்லை எப்படியோ ஒன்று பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகிட்டு கீழே கம்மியான லெவல் போயிருங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா தண்ணி வந்து திருப்பி டாப் அப் பண்ணுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் திருப்பி ஆட் பண்ணுவோம், திருப்பி ஒரு 4 நாள் 5 நாள் திருப்பி தண்ணி ட்ரை ஆகும், திருப்பி டாப் அப் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே சமயம் ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற அட்மாஸ்பியர் மாதிரி கொடுத்துருக்கீங்க, மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடையெல்லாம் இப்போ ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஓடை இருக்கும், இங்கெல்லாம் பக்கத்தில் ஆறு இருக்கும், ஓடை இருக்கும், எல்லாத்துக்கும் நாங்கள் பசங்கள்லாம் போவோம். அப்போலாம் இந்த மாதிரி தான் குட்டை இருக்குங்க. ஒரு குட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையில் வளர்கிற மீன் தான். ஒரு ஓரமாக ஒரு குட்டை இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அது காரணம் என்னென்னா இது வந்து சேம் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடையில் இருக்க மாதிரி செட்டப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கை மாதிரி, அதாவது கொசுவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புழுவோ பூச்சியோ ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் உற்பத்தி ஆகும். இதில் உற்பத்தி ஆகும், அதை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் லைஃப் ஃபீட் கொடுத்தீங்கன்னாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் எங்கிட்ட காஸ்ட்லியான ஃபுட் இருக்குது ப்ரோ அப்படி கொடுத்தீங்கன்னாலும் சரி, இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைங்க. அதுவாக கிடைக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடும்போது என்னென்னா அதுக்கு இம்யூனிட்டி பவர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கூட மீன் இறக்கவே இருக்காது. இதனால தான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தீங்கன்னா மீன் இறக்குறதில்ல, நீங்கள் பாங்கு பார்க்குற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் போடுற ஃபுட்டோட அளவுங்க. ஸோ ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதை தான் தப்பு பண்ணுறோம். ஃபுட்டை தூக்கி அள்ளி வீசிடுறீங்க. அள்ளி வீசும்போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். அந்த அமோனியா லெவல் வந்து அதிகமாகி தண்ணி வந்து மேலே வந்து மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேந்துக்கிட்டே வந்து இறந்துடும். ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை மாற்றாதீங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கிளைமேட் சேஞ்சிங்கிறது எப்படின்னா, நான் இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கெல்லாம் செம மழை, ஓகேங்களா, செம மழை. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி தொடக்கூட முடியல, அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ராட் அந்த மாதிரிலாம் வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்னென்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு அப்படியே வாஷ் அவுட் ஆயிரும், செத்து போயிடும். ஸோ இது வந்து எல்லா பக்கமும் நடக்குங்க. இது இப்படி வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட், அதாவது இந்த கொயிட் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பில்லுன்னு சொல்லுவோம், இந்த லாட் வந்து எனக்கு செத்தே போயிடுச்சுங்க ஃபுல்லாக. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா ஃபின்ராட்டுன்னு சொல்லுவோம், கூலிங்காக இருக்கும்போது வரது. ஸோ இதில் லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன், அதில் இதுவும் ஒரு மீன் இருக்குது. இந்த மீன் சாகிற கண்டிஷனில் இந்த தண்ணியில் விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பொழைச்சிருச்சு, ஓகேங்களா. இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பண்ணையில் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஆகட்டும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக 1-2 மீன் அப்பப்போ விடுவேன், நோய் அந்த மீன் விட்டு வைப்பேன். ஆனால் அது சரியாயிடும், இருந்தாலும் நான் அதுலேருந்து எடுக்க மாட்டேன். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். தண்ணி பார்க்க உங்களுக்கு அப்படியே அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு வாட்டருங்க. ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பாசம் பிடிச்சி கிடக்க பாருங்கள். ஆனால் மீனுங்களுக்கு இப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு மீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த வாயை பொழந்துட்டு வந்து நீந்திட்டு இருக்கிறதோ அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீன் தண்ணி தான் இப்படி இருக்கே தவிர, ஆனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்ற தண்ணி இந்த தண்ணி தாங்க, ஓகேங்களா. இதில் ஆட்டோமேட்டிக்காக பாசம் பிடிச்சிருக்குது, பாசத்தை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும். அது இந்த பாசம் பிடிச்சதுனால மீன் இந்த கொசுக்கு முட்டை வைக்கும், ஏதோ ஒன்று இது வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சர் ஃபீடு, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது ஃபிஷஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே இந்த மீன்லாம் பாருங்கள், ரெட் சில்வர்டோ இப்போ கடைசியாக ஒரே ஒரு ப்ளூ கை தான் விட்டேன். ரெட் சில்வர்டோ பாருங்கள் சாகிற மாதிரி ஒரு குட்டியை விட்டாங்க. அந்த ஃபின்ராட் வந்து அப்படியே வால் துடிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மீன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் சேம் இந்த கோப்ரா கப்பின்னு சொல்லுவோம், இந்த கப்பியும் அதே மாதிரி தான் ஒரு குட்டி சாகிற மாதிரி விட்டேன். அந்த குட்டி பெருசாக ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த கலரே ஃபுல்லாக மாறிடுச்சு டோட்டலாக, ஓகேங்களா. அதுக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாகாது அப்படிலாம் சொல்ல, இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சாகிறதெல்லாம் வருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து இந்த டப்பாவில் விட்டுருவேன். மேக்ஸிமம் ஏதோ ஒன்று பொழைச்சிக்கும், ஓகேங்களா. நீங்கள் ஒரு 5 மீன் விட்றீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 மீனாச்சும் பொழைச்சிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இல்லை, இந்த ஏர் ஆல்கேன்னு சொல்லுவாங்க, இந்த ஆல்கையில் மாட்டியே சில மீன் 1-2 மீன் சாத்துரும். இதில் அட்வான்டேஜ் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி இந்த ஏர் ஆல்கே தான். இதில் மாட்டியே சில மீன் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. அந்த ஏர் ஆல்கே வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் ஃபுட்டு கொடுக்குறேன். ஒன்று வந்து தூள் டைப்பு, இன்னொன்று பெல்ல டைப்புங்க. ஸோ ஒரே மாதிரி ஃபுட்டை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. இன்னும் ஆட்டுமியா இது ஃப்ளேக்ஸ் கொடுத்தாலும் சரிங்க, எது கொடுத்தாலும் ஒரே டைப்பில் கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுங்க. ஒரே டைப்பில் கொடுத்தா மீன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிரும். ஒரே ஃபுட்டே சாப்பிட்டு இருந்தால் மீன் வந்து வீக் ஆயிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசீஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா இந்த டெட்ராசைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குங்க. ஸோ இந்த டேப்லெட் வந்து அதிகபட்சம் நான் கொடுப்பேன். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது மட்டும் நான் ஒவ்வொரு மீனை பார்த்து அதில் ஊற்றி விட்ருவேன். மீனுக்கு ரொம்ப நல்லது, ஓகேங்களா. ஸோ இந்த டெட்ராசைக்கிள் 250 கிராம் mg யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மீனுக்கு ரொம்ப நல்லது. இதை தவிர வேறு எதுலேயும் நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. மீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் சேஞ்சிங் மட்டும் பார்த்து பக்காவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள், மேக்ஸிமம் மீன் இறக்காது, ஓகேங்களா. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பேசிக் லைவ் பிளான்ஸை உள்ளே போட்டு வைங்க. மீன்களுக்கு ரொம்ப நல்லது. தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் ஸ்டார்டிங் இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா உடனே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கே ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மீன் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாயால் சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியுதுல மீன் பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாசம் முடிச்சு தண்ணியை விடுங்க. மீன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.